கி பள்ளிப்படை வரசக்தி மற்றும் வாராகி அம்மன் கோவிலில் பால்குட விழா நடைபெற்றது. முன்னதாக தில்லையம்மன் கோவிலில் பால்குடங்கள் புறப்பட்டு வேங்கன் தெரு வாகீச நகர் வழியாக தில்லையம்மன் நகரை அடைஞ்சது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற பால்குடம் சுமந்து வந்து அவர்களே அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் நிகழ்வும் நடைபெற்றது. தங்களுடைய பல்வேறு விதமான பிரார்த்தனைகள் பலித்ததற்காக இந்த பால்குட பிரார்த்தனையை பக்தர்கள் இன்னைக்கு நிறைவேற்றினாங்க. பார்த்தீங்களா, இந்த வரசக்தி மாரியம்மன் எவ்வளவு வாரி கொடுக்குறான்னு. அதனால தான் பக்தர்கள் அத்தனை பேர் இன்றைக்கி பால்குடம் எடுத்தாங்க. நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அழகான அற்புதமான கோவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தருது. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணுன்னா சிதம்பரத்திலிருந்து கோவிந்தசாமி தெரு வழியாக இந்த கோவிலுக்கு வரலாம். அப்படி வடக்கு மெயின் ரோடு வழியாக வரணும்னு சொன்னால் சர்ச்சு வழியாக வந்தால் நேராக கோவிலாம்பூண்டி மெயின் ரோடு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வரலாம். வந்து பாருங்கள் இந்த கோவிலோட சிறப்பம்சத்தை. அவ்வளவு அழகாக அற்புதமாக வரசக்தி மாரியம்மனும் வாராகி அம்மன் மேல்தளத்தில் காட்சி கொடுக்கறது இங்கே மட்டும்தான். ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே திருவிளக்கு பூஜை நடைபெறும். அதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் குடும்ப நலன் காக்க திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு பண்ணுவாங்க. இந்த கோவில் எவ்வளவு அழகாக அற்புதமாக அமைதியாக அமைஞ்சிருக்கு தெரியுங்களா? அதை விட என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, கேட்டதை கேட்டவருக்கு உடனடியாக வழங்கும் வரசக்தி மாரியம்மன் மற்றும் வாராகி அம்மனை பற்றி நான் சொல்லணும்னு தேவையில்லை. அவசியம் நீங்கள் இந்த கோவிலுக்கு வாங்க, அதோட காணொலியை பாருங்கள்.
பால் கூட எடுத்துங்க மட்டும் வாங்கிக்கிங்க.